மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோன்னா, நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, பொறுமையை சோதிக்காதீங்க. ஜூம் பண்ணி கூட போடுறேன். பொறுமையை சோதிக்காதீங்க அப்படிங்கிற வார்த்தையை நீதிபதி பயன்படுத்தியிருக்காங்க. எந்த வழக்கில் எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையானது திமுக அரசு பதவியேற்றதுலேருந்து அனுமதியே கொடுக்க மாட்டாங்க. கதற விட்டுக்கினே இருப்பாங்க. இனிமேல் அப்படி செய்ய முடியாது. ஆர்எஸ்எஸ் ரொம்ப தெளிவாகிட்டாங்க. நீதிமன்றம் போய் பல்வேறு விஷயங்களை சாதிச்சுக்கிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக ஆழமாக பார்க்க போகிறோம். ஆர்எஸ்எஸ் ஊர்வலங்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த விதமான தடையும் இல்லாமல் நடக்க போகுது. இது சார்ந்த வழக்கில் காவல்துறை என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன பண்ணதில் ஆர்எஸ்எஸ் எப்படிலாம் அதை நீதிமன்றத்தில் சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேப்பர் தான். 5 பேப்பரில் மொதல் பேப்பர் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். இன்னும் 4 பேப்பர் தான் இருக்குது. இந்த 4 பேப்பரை நம்ம தெளிவாக பார்த்தாவே இந்த வீடியோக்கு நான் எடுத்த நோட்ஸு தான் ரொம்ப தெளிவாகவே இந்த செய்தி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸோ முதல்ல நீதிபதி என்ன மனநிலையில் இருந்தார் அப்படிங்கிறத கொஞ்சம் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ காவல்துறையை பார்த்து செம காண்டாயிட்டார் மனுஷன். யாரையா நீங்கள் போன வருஷம் தானங்க அவ்வளோ பெருசாக அந்த வழக்கை விசாரித்து இப்படிலாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு கிளிப்புலைக்கு சொல்கிற மாதிரி சொன்னோம். இந்த வருஷம் மறுபடியும் விஜயதசமிக்கு ஊர்வலத்துக்கு வரும்போது ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கொடுக்காம போன வருஷம் என்ன தப்பு பண்ணீங்களோ அதே தப்பை இந்த வருஷம் பண்ணால் என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேனே தவிர வேறு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தான் நீதிபதி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் பண்ண அதே பஞ்சாயத்தை அதே அச்சு மாறாமல் இந்த திமுக அரசு இந்த வருஷம் பண்ணால் எப்படி நீதிமன்றத்தில் ஈடுபடும்? ஸோ போன வருஷத்தில் என்ன பண்ணாங்க ரொம்ப தெளிவாக பார்த்தோம்னா, ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கல. எங்கெல்லாம் போய் அனுமதி கேட்டாங்களோ எந்த இடத்துலையுமே அனுமதி கொடுக்கல. நீதிமன்றம் போனாங்க. நீதிமன்றம் போய் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தில் எதிர்காலத்தில் இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற சில வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் சரி போன வருஷம் விஜயதசமியில் நடத்த வேண்டியது சில மாதங்கள் கழித்து தான் நடத்தினாங்க. அந்த ஊர்வலத்தையே எல்லா ஏரியாலையும் தமிழ்நாட்டில் நடத்த முடியல. குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் அனுமதி கிடச்சிச்சு. அடுத்த வருஷம் நம்ம மாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 58 இடத்துல இதை கூட ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 58 இடத்துல அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க காவல்துறையிட்ட. காவல்துறை ஒன்று அனுமதி கொடுப்போன்னு சொல்லலை, இல்லை அனுமதி கொடுக்கலன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லாதனால உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. உயர்நீதிமன்றம் வழக்கு போட்ட பிறகு இந்த வழக்குக்கு போலீஸ் தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்பணுன்னா போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் அப்படியே பார்த்துட்ருக்கோம். என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்டோன்னா, இந்த வழக்கு விசாரணையில் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 58 இடத்துல அனுமதி கேட்டாங்க, 42 இடத்துல நாங்கள் கொடுத்துட்டோம், 16 இடத்துல தான் கொடுக்காமல் வச்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஏன் அந்த 16 இடத்துல கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி கேட்ட பிறகு அடுத்த கட்ட வழக்கு விசாரணையில் 10 இடத்துக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. 6 இடத்துக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் காலரை தூக்கி விட்டு போல்டாக தமிழ்நாடு காவல்துறை சில விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. அந்த 6 இடத்துல ஏன் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் காவல்துறையை நோக்கி நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பப்படுது. அந்த 6 இடத்துல பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான இடத்துல அனுமதி கொடுத்தாலும் பல நேர கட்டுப்பாடுகளை வீச்சு தான் அனுமதி கொடுத்தாங்க. சும்மாலாம் கொடுக்கலங்க. நடந்தா குத்தம், உக்காந்தா குத்தம், நின்னான் குத்தம், ஏறத்தாழ பல்வேறு விதமான ரூல்ஸை போட்டு தான் அனுமதி கொடுக்குறாங்க. அது என்னன்னு கேளுங்கன்னு சொல்லி நேற்று நடந்த வழக்கு விசாரணையில் தமிழ்நாடு காவல்துறையை நீதிமன்றத்தில் ஆர்எஸ்எஸ் தரப்பு வழக்கறிஞர் ரொம்ப அழகாக மாட்டி விட்டார். ரொம்ப அழகாக மாட்டி விட்ட பிறகு என்னப்பா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்டு மறுக்கப்பட்ட 6 இடங்களுக்கு என்ன காரணம் அதை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லும்போது நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காவல்துறை இந்த காரணங்கள்லாம் சொல்லி பல்பு வாங்கின தருணத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காவல்துறை இதை நம்ம ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்குது. மெட்ரோவில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சென்னையில் 2 இடத்துக்கு அனுமதி கொடுக்கல. சில ஸ்கூலில் இவங்க பொதுக்கூட்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல் அனுமதி கொடுக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற 2வது காரணத்தை சொல்லியிருந்தாங்க. 3வது பார்த்தீங்கன்னா குணசேகரப்பட்டினம் நினைக்கிறேன், தசரா விழா நடக்குது, அதுக்கே போலீஸ் ஃபோர்ஸ் பத்தலை, எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு நாங்கள் கொண்டு வருவோம்? ஸோ எங்கள்கிட்ட போலீஸ் ஃபோர்ஸ் இல்லை, அதனால அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி குணசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு ஏரியாவில் மறுத்ததுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 8 கிலோமீட்டர் தள்ளி தான் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடக்குது, இங்கேயும் கேட்குறாங்க 8 கிலோமீட்டர் போய் அங்கே போய் நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொன்னதாக சொல்கிறாங்க. வேறு மாற்று மதங்கள் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சில இடத்துல மறுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிரான கட்சி அலுவலகங்கள் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதெல்லாம் இவங்க எதுவும் உடச்சி கசிப்படுவாங்க, அதனால நாங்கள் அனுமதி மறுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பிரதான சாலையில் போயிட்டு அனுமதி கேட்குறாங்க, எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. மாற்று மதத்தினர் ரொம்ப அதிகமாக இங்கே தான் வசிக்கிறாங்க, வழிபாட்டு தலங்களை தாண்டி அந்த மக்கள் அதிகமாக இங்கே தான் இருக்காங்க, அங்கே போய் எதுவும் சட்ட சிக்கல் ஆகிப்போச்சுன்னா அனுமதி கொடுக்க முடியாதுல்ல, அதனால தான் நாங்கள் அனுமதி மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறை நீதிமன்றத்தில் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி காலரை தூக்கி விட்டாங்க. அப்போ தான் நீதிபதி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார்.
என் பொறுமையை சோதிக்காத, இதுக்கு மேலே உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது ஒரு அமைப்பு இந்த மாதிரி புரோட்டோக்கால் அடிப்படையில் நாங்கள் இனிமேல் எங்கள் ஊர்வலத்தை நடத்துகிறோம்னு சொல்லி போன வருஷமே விசாரித்தாச்சு. இதற்கு மேலே எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போன வருஷமே நீண்ட வழக்கு விசாரணையை நடத்தி முடிச்சாச்சு. இந்த வருஷம் புதுசாக கட்டுப்பாடுகளை வீச்சுக்கிட்டு அனுமதி கேட்டு விண்ணப்பம் கொடுத்தா அந்த விண்ணப்பத்தை அப்படியே கண்டுக்காமல் விடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ஏன் இப்படி செய்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் அப்படிங்கிறது எந்த விதமான காரணத்தை சொல்லி மறுக்காதீங்க. மறுக்கிறதுக்கு சில காரணங்களை நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் சொல்லி வேணால் மறுங்க. ஒரு ஏரியாவில் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அன்னைக்கு கொடுக்க முடியாதுன்னா அடுத்த நாள் கொடுங்க. ஒரு மெட்ரோ வேலை ஒரு பக்கம் நடந்துச்சுன்னா மாற்றுப்பாதையில் கொடுங்க. பிரதான சாலையில் கேட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சாலையை சொல்லுங்கள். அது எப்படி இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு அமைப்பு, ஒரு ஊர்வலம், பொதுக்கூட்டம் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாதுன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? ஸோ இந்த ஜனநாயக நாட்டில் அந்த கருத்து உங்களுக்கு நீங்கள் ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கு சரி தப்பு அப்படிங்கிறது வேறு டிவைடு. அந்த கருத்தை இங்கே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எப்படி சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கலவரம் வந்துச்சுன்னா கலவரம் பண்ணுறவங்களை கைது பண்ணுங்க. பொதுவாக ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி மதிப்பு அப்படிங்கிறது எந்த அளவில் சரியாக இருக்கும்? ஸோ ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அனுமதி கொடுங்க. தேவையில்லாமல் அனுமதியை தடை பண்ணாதீங்க. மீண்டும் ஒரு வழக்கு விசாரணையாக நீதிமன்றத்துக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அனுமதி கொடுத்த இடத்துல அனுமதி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பேரில் சில கட்டுப்பாடுகளை புதுசாக விதிக்கக்கூடாது. ஆல்ரெடி என்னென்ன கட்டுப்பாடுகளை நாங்கள் சொன்னோமோ, அந்த ஸ்பீக்கர் வைக்கக்கூடாது, ஒலிபெருக்கி வைக்கக்கூடாது, பள்ளி அனுமதியோட பள்ளி வளாகத்தில் நடத்தணும், போதுமான அளவு கூட்டத்தை சப்மிட் பண்ணணும், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களை இதற்கு முன்னாடியே சொல்லணும், எவ்வளோ பேர் கூட போகிறாங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிறது காவல்துறைக்கு முன்னாடியே சொல்லணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி போன வருஷம் இந்த வழக்கை ரொம்ப விரிவாக விசாரித்தோம்ல, அதுபடி தான் அந்த ஊர்வலம் நடக்கும். அந்த ஊர்வலத்துக்கு அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு இனிமேல் வழக்குகள் வரக்கூடாது. ஸோ எங்களோட பொறுமையை சோதிக்காதீங்க, தயவு செய்து இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறைக்கு நீதிமன்றம் ரொம்ப கடுமையாகவே வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ நீதிமன்றம் போனதுனால விஜயதசமி நடக்க இருக்கக்கூடிய அந்த விஜயதசமியில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலமானது கிட்டத்தட்ட 58 இடத்துல ஒரு 56 இல்லை 57 இடத்துல நடத்திடுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. போன வருஷம் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க, ரொம்ப நாட்கள் கழித்து தான் அந்த ஊர்வலத்தை நடத்தினாங்க. பட் இந்த வாட்டி உஷாராகி உடனே நீதிமன்றம் போனதுனால போன வருஷம் தீர்ப்பில் சில விஷயங்களை பயன்படுத்தி இந்த வருஷம் உடனடியாக அனுமதி வாங்கிட்டாங்க. ஸோ ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் அப்படிங்கிற விஷயத்தில் தமிழ்நாடு காவல்துறைக்கு நீதிமன்றத்தில் சில அவமதிப்புகள் நடந்திருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.